Taste the Daily. 4 ஆண்டுகளில் சுமார் 40 பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறை அதல பாதலத்திற்கு சென்றதற்கு சாட்சியாக மாறியுள்ளது. அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 500 பொறியியல் கல்லூரிகள் சிறப்பாக செயல்பட்டு தமிழகம் பொறியியல் துறையில் சிறந்து விளங்கியது. இந்த நிலையில் பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியில் அமர்ந்த ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியில் 4 ஆண்டுகளில் சுமார் 40 கல்லூரிகள் மூடப்பட்டு தற்போது 463 கல்லூரிகள் மட்டுமே செயல்படுகின்றன. இளநிலை மற்றும் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சுமார் 2,42,000 இடங்கள் உள்ள நிலையில் மாணவர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்திலும் ஆர்வம் காட்டாததால் சுமார் 1,05,000 விண்ணப்பங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன. எனவே 50% இடங்கள் கூட நிரம்பாத நிலையில் நிதி நெருக்கடியில் சிக்கும் கல்லூரிகள் கட்டணங்களை உயர்த்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் குடும்ப செலவுகளை மேலும் அதிகரிக்க செய்யும் அவல நிலை உருவாகலாம் என கல்வியாளர்கள் எச்சரிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே கழனிப்பக்கம் கிராமத்தில் ஆலமரக் கிளை முறிந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்த பெண்கள் வெயில் காரணமாக ஆலமரம் அருகே அமர்ந்திருந்தனர். அப்போது திடீரென ஆலமரக் கிளைகள் முறிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்ததோடு 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் பலத்த காயமடைந்த 60 வயது பச்சையம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் கழனிப்பக்கம் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.